நாம் மேம்படுவதாக. இதனால தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை சிஸ்டர் லிடியா எர்வின் அவர்கள் நம்மோடு கூட கொண்டு வருவாங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். வெல்கம் சிஸ்டர். Praise the Lord. Thank you so much. நம்ம சங்கீதம் 68வது அதிகாரத்தை இந்த வீக்ல தியானிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு அந்த கடைசி பகுதியை நம்ம தியானிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் verse 20 ல இருந்து வாசிச்சிடலாமா? சங்கீதம் 68 20வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையும் உடைப்பார். உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தில் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன். அதை சமுத்திர ஆழங்களிலிருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனே, உம்முடைய நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளை கண்டார்கள். முன்னாக பாடுபடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள். அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பென்யமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தின் நிமித்தமும் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். நாணலில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட ரிஷப கூட்டத்தையும் அதட்டும். ஒவ்வொருவனும் வெள்ளி பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்வான். யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள். எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும். பூமியின் ராஜ்யங்களே, தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களின் மேலும் உள்ளது. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ. இந்த சங்கீதம் 68 சங்கீதம் வந்து இட்ஸ் அ ஜுபிலன்ட் தீம் ஆஃப் பிரேஸ். ஆண்டவரை துதித்து ரொம்ப ஆர்ப்பரிச்சு அவர் கொடுத்த வெற்றியை வந்து ஒரு கொண்டாடுகிற ஒரு சங்கீதம். ஸோ தேர் ஆர் மெனி எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ட்ரையம்ஃப். எப்படி ஆண்டவர் நம்ம பட்சத்தில் கிரியை செய்து நமக்காக பெரிய வெற்றிகளை வாங்கி கொடுக்கிறார், நமக்கான காரியங்களை செய்கிறார் அப்படின்றதுக்கு ரொம்ப அழகான சங்கீதம். 4 திங்ஸ் நம்ம இதில் பார்க்குறோம். 68 1 6 பார்த்தீங்கன்னா, தேவன் எழுந்தருளுகிறார். காட் இஸ் கம்மிங் டு அஸ். ஆண்டவர் என் பட்சத்தில் எனக்காக அவர் காரியங்களை செய்கிறார். அதான் 1 6 வசனங்கள் வரைக்கும் பார்த்தோம். சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள், அவர்கள் ஓடி போவார்கள். பிகாஸ் காட் இஸ் ஃபார் மீ. அவர் எனக்காக வருவார். 7-18 காட் இஸ் மார்ச்சிங் பிஃபோர் அஸ். எதிராளிகள் வர்றப்போ அவர் வந்து எனக்கு முன்பாக போறார். he is already in my tomorrows. எனக்கு முன்பாக he marches before me and ஜெயத்தை அவர் கொடுக்கிறார். 19-27 வந்து he is dwelling with us. எங்களோட கூட இருக்கார் அப்படின்னு நன்றி செலுத்திட்டு கடைசி இந்த 6 வசனங்கள் 7 வசனங்கள்ல சங்கீதக்காரன் எப்படி முடிக்கிறாருன்னா, நீங்களும் நானும் வணங்குற தேவன் வந்து ஹீஸ் நாட் ஜஸ்ட் அ பர்சனல், தனிப்பட்ட ஆண்டவர் மட்டும் கிடையாது. இந்த உலகளாவிய ஹீ டிசர்வ்ஸ் யூனிவர்சல் ட்ரிபியூட். உலகத்துல இருக்கிற எல்லாரும் அவருக்கு காணிக்கை கொண்டு வருவாங்க. அவரை விரும்புறவங்க, அவரை விரும்பாதவங்க எல்லாரும் அவருக்கு ஒரு நாள் அடிபணிவாங்க. பிகாஸ் ஹீ இஸ் லார்ட் ஓவர் ஆல். ஹீ இஸ் சாவரன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஸோ அவரோட சாவரன் டொமினியன் இந்த உலக புறாவிலும் அவருக்கு இருக்கிற அந்த சராசரத்துல அவருக்கு இருக்கிற அந்த ஆளுகை, அந்த அரசாளுகிற அந்த கெப்பாசிட்டி, அதுதான் இந்த கடைசி 7 வசனங்கள்ல சொல்லி இந்த சங்கீதத்தை ரொம்ப அழகா அந்த சங்கீதக்காரன் முடிக்கிறாரு. ஸோ த க்ளோசிங் செக்ஷன், இந்த பெரிய சங்கீதம் அதோட முடிவுல வந்து நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை வந்து அவர் கோட் பண்றாரு. நீங்க அப்புறம் வாசிச்சு பாருங்க. ஏசாயா 2 1-4 அதுல வந்து
அந்நிய புறஜாதியான தேசங்கள் வந்து யெகோவா கிட்ட வருவாங்க. இட் டிஸ்கிரைப்ஸ் ஜென்டைல் நேஷன் சப்மிட்டிங் டு ஜெகோவா. இது யெகோவா வந்து இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலின் தேவனுக்கு ஆராதனை செலுத்தவும் அவருக்கு முன்பாக பணிந்து கொள்ளவும் அந்நிய தேசங்கள் வருவாங்க. ஏசாயா 2:1-4 வரைக்கும் வாசிக்கிறோம். ஆஹ் ஆண்டவர் வந்து எருசலேம்ல வந்து அரசாளனா there can be no peace on earthன்னு நம்ம ஏசாயா 9:11 எல்லாம் வாசிக்கிறோம். அந்த மாதிரி எசேக்கியேல் 29 வந்து எகிப்தியர்கள் வந்து இஸ்ரேல்ஸ் ஓல்ட் எனிமி. இஸ்ரவேலர்களோட பழைய பழைய எதிராளி. ஈவன் ஈஜிப்ட் வில் சென்ட் கன்வாய்ஸ் டு ஜெருசலம். எருசலேமுக்கு வந்து அவங்க ட்ரிபியூட் எருசலேம் நோக்கி வருவாங்க எகிப்தியர்கள் கூட எசேக்கியேல் 29 வாசிக்கிறோம். ஸோ புறஜாதிய தேவனுடைய பிள்ளைங்கள் மட்டும் இல்ல, புறஜாதியார்களும் இஸ்ரவேலர்களோட சேர்ந்து ஆண்டவருடைய துதியை பாடி அவருடைய மகிமையும் வல்லமையும் அவருடைய மகத்துவத்தையும் கொண்டாடுவாங்க. அப்படின்றதுதான் இந்த சங்கீதத்தோட அந்த கல்மினேஷன் இந்த சங்கீத முடிவு பகுதியில சங்கீதக்காரன் எழுது. அண்ட் வில் கோ ஒன் பை ஒன். ஸோ 29வது வசனத்துல இருந்து பார்ப்போம். 29 பாருங்க. எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். பிகாஸ் ஆஃப் யுவர் டெம்பிள் அட் ஜெருசலம் கிங்ஸ் வில் bring presents to you. ஸோ எருசலேம்ல இருக்கிற சங்கீதக்காரன் சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களோட ப்ரைடு அந்த காலத்துல சாலமன் காலத்துல இருந்தது. 2 விஷயங்கள் ப்ரைடா இருந்தது. ஒண்ணு தேவனுடைய ஆலயம், அதுக்கப்புறம் இன்னும் பிரம்மாண்டமா ஒரு அவனுக்குன்னு ஒரு அரண்மனை சாலமன் கட்டினார்னு நமக்கு தெரியும். ஆனா தேவனுடைய ஆலயம் அவர் கட்டுறப்போ தட் வாஸ் சிம்பிள் ஆஃப் ப்ரைட் ஆஃப் நேஷன். ஏன்னா யார் ஆக்கிரமிச்சாலும் அவங்க இடிச்சது, இப்போ நிறைய வேல்யூபிள் திங்ஸ் எடுத்துட்டு போனது வந்து தேவனுடைய ஆலயத்துல இருந்தான். ஏன்னா கோல்டால கவர் பண்ணி சாலமன் had given his best. ஸோ தேவனுடைய ஆலயம் வந்து இட் வாஸ் த கிராண்டர் ஆஃப் காட்ஸ் பேலஸ். ஆண்டவருக்கு அவர் செஞ்ச பெரிய ஒரு அரண்மனை மாதிரி செஞ்சிருந்தார். இட் வாஸ் டவரிங் ஓவர் ஜெருசலம். இட் வாஸ் அ மார்வல் டு ஆல் லேண்ட்ஸ். எல்லா ஜனங்களுக்கும் எல்லா தேசத்துக்கும் ஒரு ஆச்சரியப்பட விதமான விஷயமா இருந்தது. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் எப்படி அந்த குவீன் ஆஃப் ஷீபா வந்து அந்த மெக்னிஃபிசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சரல் பியூட்டி சாலமனுக்கு சாலமன் தேசத்துல ராஜாவா இருக்கிறப்ப அவருக்கு இருந்த எல்லா ரிச்னஸ், அவனோட சர்வன்ஸோட ட்ரெஸ்ஸஸ், அவன் டேபிள் இருந்த ஃபுட் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஷி மார்வெல்ட் அட் எவ்ரிதிங். ஸோ அவளோட இன்க்ளூடிங் நிறைய பேர் தே பிராட் நெய்பரிங் பிரின்சஸ் தே வர் இம்ப்ரெஸ்ட் பை ஹிஸ் வெல்த் அண்ட் பவர். இதெல்லாம் வந்து சாலமன் காலத்துல நடந்து இந்த காலத்திலையும் புதிய ஏற்பாட்டின் காலத்துல கூட சபை when God established church வந்து ஸ்பிரிச்சுவலி வைப்ரண்டா இருக்கப்ப தேசங்களை திரும்ப பண்ண செய்வார் ஆண்டவர். ஏன்னா this passage is a strong invitation for those outside church to be a part of it. ஸோ அவருடைய மொதல் பகுதியில வந்து தேவன் எங்களோட டுவெல் பண்றாரு, எங்களோட கூட இருக்காரு, எங்களுக்கு சகாயம் பண்றாரு, எங்களுக்காக எழுந்தருளுவார், எங்களுக்கு முன் செலுகிறார் அப்படின்னு அதுக்காக நன்றி செலுத்திட்டு சங்கீதக்காரன் முடிக்கிறாரு. நமக்கு மட்டும் இல்ல, புறஜாதியார்கள் எல்லாருக்கும் அவர் தேவன் தான். they will all bring their special offering to God. யார் யாருக்கு ஆஃபரிங் கொண்டு வருவானா, நம்மளை விட பெரியவங்களுக்கு when you acknowledge their greatness தான் கொண்டு வருவாங்க. ஸோ புறஜாதியார்கள் கூட ஆண்டவருடைய சமூகத்துல வந்து they will bring offering அப்படின்னு சொல்றாரு. எபேசியர் 3:6 நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ இட் வாஸ் நாட் ஜஸ்ட் an old testament thing. பழைய ஏற்பாடுல சாலமன் காலத்துல நடந்த லிட்டரல் அந்த டெம்பிளுக்கு தேவாலயத்துக்கு கொண்டு வந்த பொக்கிஷங்கள் மட்டும் கிடையாது. புதிய ஏற்பாடுலையும் நம்ம எபேசியர் 3:6 வாசிக்கிறோம். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்களே. இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். பவுல் எழுதுறாரு, இட்ஸ் நாட் அபவுட் ஜூஸ் அலோன். யூதர்களுக்கான காரியம் மட்டும் இல்ல, we are all heirs together with Israel. நம்ம வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளா இருக்கிறாங்க. யாருன்னா புறஜாதிகள் கூட. we share together the promise of Christ Jesus. எருசலேமில் உள்ள ஆலயத்துக்கு ராஜாக்கள் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் அப்படின்னா, புதிய ஏற்பாடுல ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த சபையில இட்ஸ் நாட் ஒன்லி யூதர்கள் மட்டும் இல்ல, புறஜாதிகள் கூட வாக்கு தத்துவத்தின் உடன் பங்காளிகளா மாறுறதுதான் இட்ஸ் தி இட்டர்னல். அது ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. ஸோ ராஜாக்கள் வந்து அவங்களோட பெஸ்ட் கொடுத்தாங்க. ராஜாக்களே வந்து
தே ஆர் தி எலிட்ஸ். வந்து அவங்களோட காணிக்கை வந்து எவ்வளோ ஒரு ரிச் காணிக்கையா இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம். நம்ம ரோமர் 12ல வாசிக்கிறோம், உங்களோட சரீரத்தை வந்து தேவனுக்கேற்ற ஜீவ பலியா நம்ம அர்ப்பணிக்கணும். ஸோ த ரிச்சஸ்ட் திங் தட் யூ கேன் கிவ். நமக்கு ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல கொடுத்துருக்கிறது நம்மளோட ஆவி, ஆத்மா, சரீரம். ஸோ எப்படி ராஜாக்கள் வந்து தங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்களோ, ஸோ என்னுடைய தேவனுக்கும் ஐ நீட் டு present myself as a living sacrifice, all my best efforts, என்னோட பெஸ்ட் டைம், என்னோட பெஸ்ட் டேலண்ட்ஸ். நம்ம யோசிச்சு பார்ப்போம், ராஜாக்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க. வாட் இஸ் இட் தட் யூ ஹேவ் வித் யூ டு கிவ் டு காட்? உங்க கையில என்ன இருக்கு ஆண்டவர்கிட்ட கொடுக்க? அண்ட் அதோட பெஸ்ட் ரிப்ளை என்னன்னா, ஆண்டரே நீங்க தான் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கீங்க, and I give my all to you. நம்மளை வந்து ஜீவ அஹ், அஹ், ஜீவ பலியா அவருக்கு ஒப்பு கொடுக்கறது தான் கேன் பி a great sacrifice. அடுத்த வசனம் பாருங்க, 30வது வசனம். ஆஹ் நாணில் உள்ள மிருக கூட்டம் நிறைய டிஸ்கிரைப் பண்றாரு. பீஸ்ட் ஆஃப் த ரீட்ஸ், நாணலில் உள்ள மிருக கூட்டம்ன்றாரு. அப்புறம் ஹர்ட் ஆஃப் புல்ஸ், கன்றுகளோடு கூட ரிஷப கூட்டம் அப்படின்னு நிறைய இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் யாருக்குன்னா, ஆண்டவரை வந்து ஆளுகை செய்கிறவர், அவர் ராஜா, he deserves all praise and honor அப்படின்றத ஒத்துக்காம இருப்பாங்கல்ல, அந்த குரூப்பை தான் சங்கீதக்காரன் வந்து ரொம்ப பிக்சரஸ்கா ட்ரை பண்றாரு. அவங்க எல்லாம் ஒரு மிருக கூட்டம், அவங்க எல்லாம் ஒரு ரிஷப கூட்டம். அவங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அதட்டுவார். ஒவ்வொருவனையும் வெள்ளி பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்ளுவான், யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். ஸோ யார் வருவானா, டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அவர் சொல்றாரு. சம் ஷால் சப்மிட் ஃபார் ஃபியர், அதான் அந்த வாசிச்சல, அவங்க பயந்து நடுங்கி, ஒருவேளை அவங்க மிருக கூட்டமா இருந்தாலும் ரிஷப கூட்டமா இருந்தாலும் ஆண்டவர் அவங்களையும் அவர் முன்னாக பணிய செய்வார். தே ஆர் நாட் எக்ஸம்ட் ஃப்ரம் ஹிம். அது மட்டும் இல்ல, வில்லிங்கா, இப்போ 29வது வருஷம் பார்த்தோம்ல, ராஜாக்கள் கொண்டு வருவாங்க. 31வது வருஷத்துலயும் பார்ப்போம், பிரபுக்கள் எகிப்தில் இருந்து கொண்டு வருவாங்க. ஸோ தேர் ஆர் பீப்புள் ஹூ வில் சப்மிட் வில்லிங்லி. ஆனா வில்லிங்கா சப்மிட் பண்ணாதவங்களையும் ஆண்டவர் விட மாட்டார், அவர் அதட்டுவாரு. அவங்கள வந்து ஒவ்வொருவனும் வெள்ளி பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்வான். See, God deserves worship. நம்ம வணங்குற தேவன் வந்து ஆராதனைக்குரியவர். நம்ம வணங்குற தேவன் வந்து he is worthy of all our gifts. நம்ம ஆண்டவருக்கு வந்து கொடுக்கறதுக்கு அவர் பாத்திரர். So what is it that you have? ஒருவேளை நம்ம ஆண்டவர் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற ஒரு கூட்டம், ஒருவேளை மிருக கூட்டமா இருந்தாலும் ரிஷப கூட்டமா இருந்தாலும் அவங்களையும் ஆண்டவர் பணிய செய்வார். அவங்களும் ஆண்டவருக்கு வெள்ளி பணங்களை கொண்டு வந்து போடுவாங்க. நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூதாஸ் இஸ்காரியோத் தெரியும். ஆண்டவரோட 3 வருஷம் இருந்துட்டு அந்த பணம் ஆசை சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டு வாங்கிடுறான் பணத்தை. அதுக்கப்புறம் இன்னசென்ட் பிளட்டை காட்டி கொடுத்துட்டேன், குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு தேவாலயத்துல போய் தூக்கி போட்டுட்டு போய் நான்று கொண்டு சாகிறத பார்க்குறோம். ஈவன் பீப்புள் ஹூ ஆர் அப்போஸ்ட் டு த காஸ்பெல், சுவிசேஷத்துக்கு எதிராக இருக்கவங்க கூட அவங்க ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா ஆண்டவருடைய ஆளுகைக்கும் அரசாளுகைக்கும் இந்த சாவரன் டொமினியனுக்கு வந்து they will submit. அதுதான் வந்து சங்கீதக்காரன் வந்து சொல்றாரு, தி அன்பிலீவிங் ஜூஸ், யூதர்களே நிறைய பேர் வந்து மேசியாவை ஏற்றுக்கொள்ளல, இயேசுசாமி ஏற்றுக்கொள்ளல. எல்லாரும் அவர் தமக்கு சொந்தமானவர்களிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 1ல வாசிக்கிறோம். ஸோ நிறைய பேர் அவர் ஏற்றுக்கொள்ள, ஆல் தோஸ் ஹூ அப்போஸ், அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணார், 30வது வருஷத்துல அவர் அதட்டுவாரு, அவர்களை சிதறடிப்பார். அவங்க எல்லாத்தையும் அவர் முன்பாக காணிக்கைகளை கொண்டு வர செய்வார். They will all submit to him. இந்த கால வேளையில the best thing that we have to be glad about என்னன்னா, நீங்களும் நானும் வணங்குற தேவன் வந்து is worthy of all praise. உலகத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பர் பவரா இருந்தாலும் அவங்க வந்து என்னுடைய தேவனுக்கு கீழே தான் இருக்காங்க. 36வது வசனம் பாருங்க, பிரபுக்கள் எகிப்தில் இருந்து வருவார்கள், எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும். ஸோ இது வந்து அந்த நம்ம 29th வசனத்தோட கண்டினியூவேஷன் தான். 29th வசனம் வந்து ராஜாக்கள் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தோம். 29வது வசனம், ஆலயத்தை நிமித்தம் ராஜாக்கள் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். அதோட டிஸ்கிரிப்ஷன் யாரு, எகிப்திலிருந்து வருவார்கள், எத்தியோப்பியால வருவார்கள். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் கண்ட்ரீஸ் வந்து சங்கீதக்காரன் எழுதாரு. Princes from Egypt will come as ambassadors seeking God's favor and submitting to him. சகரியால வாசிக்கிறோம்ல, நீ தேவனுடைய பிள்ளையா அப்படின்னு நான் உன்னோட கூட இருக்கேன், பிகாஸ்
உன்னோட கூட இருந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி எல்லாரும் வந்து ஒட்டிக்கொள்ளுவாங்க யூதர்கள்ன்னு நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி எகிப்திலுடைய ஆர்டினரி பீப்புள்லாம் கிடையாது. எகிப்தில் உள்ள பிரபுக்கள். See, ஆண்டவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் தி ஆர்டினரி பீப்புள், ஈவன் த பீப்புள் ஹூ ரூல். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு காணிக்கை எடுத்து எதுக்குன்னா, ஆண்டவருடைய தயவு எனக்கு வேணும், ஆண்டவருடைய கிருபை வேணும்னு they will submit him. They will be accepted. அவங்கள ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அவர் சேனைகளின் கர்த்தர். பூமியில இருக்கிற எல்லாரும் அவரோட பிள்ளைங்க தான். ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் இன் த இமேஜ் ஆஃப் காட். அவரோட சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிற மனுஷங்களை வந்து எந்த கண்ட்ரியால டிவைட் ஆகப்பட்டாலும், அஹ், எந்த தேசம், கலர், creed, லாங்குவேஜ் என்ன பிரிவினையா இருந்தாலும் தேவன் வந்து அவங்களுக்கு மேலேயும் அரசாளுகிறாரு. ஈவன் எத்தியோப்பியா, நம்ம 2 நாளாகமம் 14:9 நீங்க வாசிச்சு பாருங்க. எத்தியோப்பியர்கள் வந்து தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும். they will turn to God in prayer and offering and seeking and அவரை தேடுறதுக்கு, அவரை சேவிக்கிறதுக்கு, அவருக்கு தங்களை அர்ப்பணிக்கிறதுக்கு they will be ready. So this shows that people from all nations will be gathered to Christ and they will be owned by him. யார் அவங்க ஓனருக்கு தான் அவங்க காணிக்கை தருவாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்து ஹி வில் ஓன். என்ன ஒரு குளோரியஸ் ஃபியூச்சர்ல. ஸோ தேவன் வந்து தம்முடைய பட்சத்துல இருக்க அவருடைய பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்ல, எதிர்பார்க்காத there are people who will submit to him in fear. நம்ம பார்த்தோம் மிருக கூட்டம், ரிஷப கூட்டம் எல்லாம் ஆண்டவருக்கு எதிர்த்து இருந்தாலும் அவங்களையும் அதட்டி சிதறடிக்க பண்ணி அவங்களையும் காணிக்கை கொடுக்க வைப்பாரு. த செகண்ட் குரூப் பீப்புள் who come willingly, அவங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த ஒரு அழகா எப்படி பூமியில இருக்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. ஒரு ஒரு பெரிய அம்பிரல்லாக்குள்ள யூதர்கள், புறஜாதியர்கள், எத்தியோப்பியர்கள், எகிப்தியர்கள், தேவனுக்கு அப்போஸ் பண்ற எல்லாரும் ஆண்டவருக்கு ட்ரிபியூட் கொண்டு வருவாங்க. ஆண்டவருக்கு வந்து தங்களோட காணிக்கைகளை செலுத்துவாங்க. தேவன் தேவன் என்று அறிக்கையிட்டு they will acknowledge that he is God அப்படின்னு சொல்லிட்டு மீதி 3-4 வருஷத்துல பாத்தீங்கன்னா he talks to the people again. பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் சொல்றாரு. he gives a call to worship. இது வந்து ஒரு பெரிய ஒரு கிளாரியன் கால் டு வர்ஷிப். எல்லாம் சொல்லிட்டு பூமியின் ராஜ்யங்களே, கிங்டம்ஸ் ஆஃப் தி எர்த். ஸோ எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து he holds sovereign dominion. சர்வ வல்லமையுள்ள அதிகாரம் அவர் கையில இருக்கு. அதனால அவர் சொல்றாரு, தேவனை பாடுங்க, ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு he gives 5 reasons to praise God. இந்த காலவேளையில நம்ம அதான் தியானிக்க போறோம். ஸோ நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலை வந்து என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, the psalmist gives 5 reasons. இந்த அடுத்த 4 வசனங்கள்ல 5 காரணங்கள் கொடுக்கிறார். எதுக்கு? பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி அவர் கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை வர்ஷிப் பண்றதுக்கு, அவரை பாடி துதிக்கிறதுக்கு he gives 5 reasons. First பாருங்க 33வது வசனத்துல he says you need to praise God. எதுக்கு அவரை கீர்த்தனம் பண்ணணும்னா for his supreme and sovereign dominion. ஆதி முதலா இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளியிருக்கிறவரை பாடுங்கள். அவர் என்ன பண்றாரு? ஆதி முதலா இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்திருக்கிறார். He is supreme and he has sovereign dominion. முன்னாடி காலத்துல இருந்து before the hills in order stood you are God அப்படின்னு நம்ம மோஸ்ட் எழுதுற சங்கீதத்துல வாசிக்கிறோம். ஸோ he holds dominion. அதனால அவர் பாடி துதிக்கணும். 33வது வருஷத்துல 2வது லைன் பாருங்க. இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். For his awful and terrible majesty. அவருடைய மகத்துவம், அவருடைய சத்தம், அவருடைய மகத்துவம் உள்ள சத்தத்துக்காக அவரை துதித்து பாடணும், அவரை கீர்த்தனம் பண்ணணும். 34வது வசனம், தேவனுடைய வல்லமையை பிரசங்கிங்கள். Because of his mighty power. அவருக்கு அவருக்கு நம்ம துதித்து கீர்த்தனம் பண்ணி ஆராதனை செலுத்தணும். 35வது வசனம் பாருங்க. உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். ஃபார் his glory of his sanctuary. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மகிமை, அதோட வண்டர்ஸ், அதுக்காக அவரை துதிக்கணும். அதுக்கப்புறம் கடைசியா 5வது, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சுகத்தையும் அருளுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பலனும் சுகம் வந்து அவருடைய கிருபை. For the strength and might that he gives, for the grace that he gives.
ஸோ ஒருவேளை யூ மே பி வாக்கிங் த்ரூ டஃப் டைம்ஸ். நம்ம நடந்து போகிற பாதை வந்து ஒருவேளை கடினமான பாதையாக இருக்கலாம். நிறைய நேரம் நிறைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், இந்த காலவேளையில் அந்த சூழ்நிலைகள்லாம் மறந்துருங்க. டர்ன் யூர் ரைஸ் அப்பான் ஜீசஸ். ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். அண்ட் ஆண்டவரை நோக்கி பார்த்து when we understand who he is, அவர் யாரு, நம்மளோட காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்காம and we turn our eyes on Jesus, all the things of this earth will grow strangely dim அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்கள், என்னோட பிரச்சனைகள், என்னோட கவலைகள் எல்லாமே வந்து it will become strangely dim in the light of his glory and grace. அவரோட மகிமை, அவருடைய முகத்தின் பிரகாசத்துல இதெல்லாம் it will become dim. So let's focus on God. என்ன 33 வருஷத்துல சொல்றாருன்னா, ஆதி முதலா இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்து எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். So he is supreme, he is sovereign. எல்லாருக்கும் மேலான தேவன், தேவன் தன்னோட ஆளுகை கீழே வச்ச தேவன். He is on the seat of heaven. Heavenly bodies, உலகத்துல இருக்கிற எல்லா விஞ்ஞானத்துல வந்து என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க, எங்கெங்கேயோ போறாங்க, ஸ்பேஸ் வாக்கு, ஸ்பேஸ் டிராவல் பண்ணி பெரிய பெரிய எக்ஸ்பெடிஷன்ஸ் அண்டர்கோ பண்றாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தன்னோட விரல்களால செய்த தேவன் வந்து உங்களை என்னை படைத்த தேவன். The highest heaven is his residence. அவரோட வல்லமைக்கு வந்து எந்த ஒரு முடிவே கிடையாது. ஸோ என்னோட ப்ரெசன்ட் சூழ்நிலைகள்னால நெவர் லிமிட் காட் பை சீயிங் ஹிம் த்ரூ யோர் சர்க்கம்ஸ்டான்ஸ். நீங்க வணங்குற தேவன் வல்லமை உள்ளவர், அனாதி தேவன், சுப்ரீம் டொமினியன். அதுக்கப்புறம் அடுத்த லைன் சொல்றாரு பாருங்களேன், இதோ நமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். ஆஃபுல் அண்ட் டெரிபிள் மெஜஸ்டி. அவரோட மகிமை, அவருடைய மகத்துவம் வந்து பயங்கரமானது. நீங்க சங்கீதம் 29 வாசிச்சு பாருங்க, ரொம்ப க்ளோஸா இந்த வசனங்களோட கனெக்டடா இருக்கும். அதுல இருக்கு, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார், அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கேதுரு மரங்களை முறிக்கிறது, லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். நீங்க அந்த சங்கீதத்துல 4, 5, 6, 7 பாத்தீங்கன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகுது. கன்றுக்குட்டிகளை போலவும் லீபனோனின் சீரியோனை காண்டாமிருக குட்டிகள் போலவும் துள்ள பண்ணுகிறார். அவருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும், அவருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும், காதேசனாந்திரத்தை அதிர பண்ணும், அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். ஸோ ஆண்டவருடைய சத்தம் வந்து இட்ஸ் வெரி பவர்ஃபுல். கால வேளையில வாய்ஸ் கேன் குவாய்ட் ஆல் ஆர் ட்ரபிள்ஸ். நம்ம ஜோம் பண்ணோம், ஆண்டவரே உம்முடைய மகத்துவம் என்னோட வாழ்க்கையில லெட் பி ரிவீல். ஸோ என் வாழ்க்கையில கரண்ட் சூழ்நிலைகள்னால ஐ வில் நாட் லிமிட் யூ. ஆனா நீங்க வந்து யூஆர் an infinite காட், லிமிட்லெஸ் காட். அவருடைய சத்தம் வந்து வல்லமை உள்ளது. அப்புறம் 3வதா சொல்றாரு 34வது வசனத்துல, தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள், அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. சொல்றாரு பாருங்க, ascribe strength to God, his excellence is over Israel, his strength is in the clouds. strength அப்படின்றது வல்லமை வந்து நிறைய டிரான்ஸ்லேஷன்ல பவர்னு இருக்கு. ஸோ 3வதா எதுக்கு நம்ம ஆண்டவரை துதிக்கணும், அவரை கீர்த்தனம் பண்ணணும்னா, பிகாஸ் ஆஃப் his mighty பவர். அவரோட பவர் வந்து இட் இஸ் irresistible. யாராலையும் அவருடைய வல்லமையை மேற்கொள்ள முடியாது, யாராலையும் மேற்கொள்ள முடியாது. nobody can contend with him. and when ஆண்டவரோட போராடி யாராலையுமே ஜெயிக்க முடியாது. ஸோ நம்ம ஒன்லி திங் வி கேன் டூ இஸ் அவருடைய ஞானத்துக்கு நம்மளை சப்மிட் பண்ணணும், அவருடைய ஆளுகைக்கு நம்மளை சப்மிட் பண்ணணும். அதனாலதான் இயேசுசாமி வந்து அந்த ஜெபத்தை சொல்லி கொடுக்குறப்ப கடைசியா சொல்றோம்ல, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையது. thine is the kingdom, thine is the power, thine is the glory. ஸோ இந்த ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில அதை அக்னாலேஜ் பண்ணணும். நம்மளோட சூழ்நிலைகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா நம்மள ஓவர்வெல்ம் பண்ணா இருந்தாலும், நம்மளால மேற்கொள்ள முடியாத காரியங்கள் இருந்தாலும், the God whom you and I worship is a powerful God. அவர் வல்லமை உள்ள தேவன். தேர்ட் ரீசன் சொல்றாரு, அவருடைய வல்லமையை வந்து நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். பாருங்க, அவர் சொல்றாரு, அவருடைய மகிமை வந்து இஸ்ரவேலின் மேல இருக்கும். ஸோ அவரோட பிள்ளைங்களை வந்து டேக்ஸ் கேர். சபையை அவர் பாதுகாக்கிறார், அவருடைய பிள்ளைங்களை அவரை நம்பி இருக்கவங்களை அவர் பாதுகாக்கிறார். யோவான் 10 வாசிக்கிறோம்ல, என்னோட கையில இருந்து யாருமே அவங்கள பிரிக்க முடியாது, nobody can snatch them out of my hand. அப்படி ஆண்டவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணாரு அவர் வல்லமையினால. அது மட்டும் இல்ல, நம்ம உலகத்துல பாக்குறோம், இயற்கையில பாக்குறோம், his strengths in the clouds. அடுத்த லைன்ல அவர் சொல்றாரு,
அவருடைய வல்லமை வந்து மேக மண்டலங்களிலும் உள்ளது. தண்டர், ரெயின், நம்ம எல்லாமே பார்க்குறோம். எல்லாமே இட் இஸ் டிஸ்ப்ளே ஆஃப் காட்ஸ் ஸ்ட்ரெங்த். நம்ம உபாகம் 33, 26, 27 வாசிக்கிறனால ஆண்டவர் வந்து யெகூரனை போல he will come across the skies to help his people. நீங்க ரொம்ப அழகான 33, 26, 27 தான் வந்து அநாதி தேவனின் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களும் ஆதாரம். ஸோ அப்படி வல்லமை உள்ள தேவன் வந்து அவருடைய நித்திய புயங்களால நம்மளை தாங்குகிற தேவன். ஸோ நேச்சுரல் ரெல்ம்லையும் சரி, அவருடைய பிள்ளைங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, அவரோட வல்லமையை வந்து அவர் விளங்க டு டிஸ்பிளே ஹிஸ் பவர், ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல். அவர் உண்மையா இருக்கிறாரு, அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்லி திங் இஸ் அவரோட வல்லமையை உணர்ந்து நம்மளோட வாழ்க்கையிலையும் டு பி சேனல் ஃபார் டிஸ்பிளேயிங் காட்ஸ் பவரா நம்மளோட வாழ்க்கையை வந்து ஆண்டவர் கற்பணிக்கணும். அப்புறம் 35வது வசனத்துல பாருங்க, த 4th and 5th ரீசன் சொல்றாரு எதுக்காக நம்ம ஆண்டவரை பாடி கீர்த்தனம் பண்ணணும்னா, தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்க பண்ணிக்கணும். லார்ட் யூர் ஆசம் இன் யுவர் ஹோலி பிளேசஸ். ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும், அவருடைய பரிசுத்த ஸ்தலங்கள்ல இருந்து பயங்கரமாய் விளங்க பண்ணிக்கிறீர். ஏன்னா அவர் பாவம் பாரா பரிசுத்த கண்ணர். அவர் எவ்வளோ நமக்காக எவ்வளோ செஞ்சு நம்மளை கொண்டு நம்மளோட பட்சத்துல எவ்வளோ காரியம் செஞ்சாலும் ஆண்டவர் விட்டு கொடுக்காத ஒரு குணாதிசயம் வந்து அவருடைய பரிசுத்தம். He will never give away that. He is a holy God. அவரோட moral attribute. ஸோ இங்க பாருங்க, பிகாஸ் ஆஃப் த க்ளோரி இன் இஸ் சாங்சுரி, அவர் புகழப்படத்தக்கவர், வணங்கப்படத்தக்கவர், ஆராதனைக்குரியவர். அண்ட் வி ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் ஸ்தலத்துல இருக்கிறார். அவரோட கிறிஸ்த ஸ்தலத்துல நம்ம அவரை நெருங்கி சேரணும் அப்படின்னா, அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு அவருடைய நீதிமானாக்கப்பட்டு அவருடைய பிள்ளையா மாறினாதான் we can draw near to God. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்க பண்ணுகிறாருன்னா, he does and he will show himself as a terrible God. ஏன்னா பாவிகளால் அவர்கிட்ட வர முடியாது. See, no attribute of God is more dreadful to sinners than his holiness. அவர் நண்புள்ளவர், அவர் மன்னிக்கிறார், நிறைய நம்ம சொல்றோம். ஆனா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். He will never compromise on his holiness. நம்மளோட வாழ்க்கையில கூட சின்ன தப்பு தானே, சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரிலாம் லெட்ஸ் நெவர் டாலரேட் sin. ஏன்னா நீங்களும் நானும் வணங்குற தேவன் வந்து பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தத்துல பயங்கரமானவர். ஸோ ஆண்டவர் எதுக்கு நம்ம துதிக்கணும் அப்படின்னா, அவரோட மகிமை, அவருடைய பரிசுத்தம், பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து he draws us to him. ஏன்னா நம்ம பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுறப்போ நம்ம பாவங்களை எல்லாத்தையும் கழுவி சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எஸ்குசம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கும். நம்ம ஒன்னையும் ஒன்ல வாசிக்கிறோம். ஸோ he will bring us near him and the holy God. ஆனா அது வரைக்கும் he will be terrible. பாவிகள் பயப்படுற ஒரு குணாதிசயம் ஆண்டவருடைய பரிசுத்தம். And the 5th reason why we need to praise God. இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. He gives strength and power. பலன், சத்துவம். நிறைய தடவை இல்லை, when we look at நம்மளோட டெட்லைன்ஸ், நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்ம எனிதிங் நீங்க என்ன வேணா லிஸ்ட் பண்ணிக்கோங்க, இது எல்லாத்தையும் எப்படி செய்ய முடியும், என்னால முடியலையே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வரப்போ, the 5th reason why we need to praise God என்னன்னா, he gives grace. when the burdens increase, நம்ம மேல இருக்க பாரங்கள் கூட்டுறப்போ இன்னும் அதிக கிருபை கொடுக்கிறாரு. யாக்கோபு 4ல வாசிக்கிறோம், he giveth more grace. கூட கிருபை தராரு. he gives strength and power. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட எல்லா we should tell God, ஆண்டவரே நீங்க எல்லாமே என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது சுவாமி. யோவான் 15ல ஆண்டவர் சொல்றாருல, நீங்க வந்து கொடிதான், நான் தான் செடி. I am the vine, you're just a branch. Apart from me you can do nothing. என்னை இல்லாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவரே நீங்க எல்லாமே என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறப்போ, இந்த அண்ட சராசரத்தை படைத்து ஆளுகிற தேவன் அவர் நம்மளோட பட்சத்துல வந்து he will show himself big in our lives. 2 நாளாகமம் 20:12 அந்த ராஜா அழகா ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே we don't know what to do. எங்களுடைய எதிராளிகளோட பலம் ரொம்ப அதிகம் சுவாமி. Our eyes are on you. We don't know. We feel so small. அந்த மாதிரி ஆண்டவரே என்னால முடியல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போறப்போ he will be more than sufficient for us. நம்மளோட ஆவிக்குரிய வேலை, ஸ்பிரிச்சுவல் ஒர்க், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், உலகத்துல நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்துக்குமே we need strength and God is faithful to give.
பவுல் சொல்றார், லைக் கேன் டு ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாம் செய்ய முடியும். எதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்குறோம்னா 515 சங்கீதத்துல பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எல்லா மகிமையும் உமக்கு தான். we must attribute all glory to him. We must attribute all glory and honor to him. See, if all be from him, let all be to him. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கான பலன் நம்ம அவர்கிட்ட இருந்து பெற்றோம்னா, லெட்ஸ் கிவ் him பேக் ஆல் த க்ளோரி. ஸோ இந்த காலவேளையில முதல் 2 வசனங்கள்ல பூமியில இருக்க எல்லாரும் அவருக்கு கீழே தேர் ஆல் சப்ஜெக்ட் டு ஹிம்னு பார்த்தோம். எகிப்துனாலும் சரி, எத்தியோப்பியானாலும் சரி, அவருக்கு அகென்ஸ்டா இருக்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் எருசலேம் தேவாலயத்துக்கு ஆண்டவருடைய சபையில சேர்க்கப்படுவாங்க, வாக்குத்தத்தத்தின் உடன் பங்காளிகளா மாறுவாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த அடுத்த 4 வசனங்கள்ல the psalmist is giving reasons to praise God. அவரை ஸ்தோத்திரிக்க, கீர்த்தனம் பண்ண, பாடி குதிக்க 5 காரியங்கள், 5 விஷயங்கள் சொன்னாரு. அவர் ஆளுகை செய்கிறார், அவர் மகத்துவம் உள்ளவரா இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவரா இருக்கார். He gives grace. So he will conclude with 2 verses in Psalm 29. நீங்க அப்புறம் 29 சங்கீதம் வாசிப்பாங்க போது 9 வருஷங்கள் ஆண்டோடைய சத்தத்தை குறித்து பேசிட்டு கடைசி 2 வசனத்துல கர்த்தர் ஜலப்பிரவாகத்து மேல் உட்கார்ந்திருக்கிறார், கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் ஒருவேளை ஃப்ளட் யோர்தான் பிரவாகித்து அப்படியே ஓவர்ஃப்ளோ பண்ணி ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இட் மைட் கோ பியாண்ட் யூ, அபவ் யூ, அப்படி ஒரு ஓவர்வெல்மிங் சுச்சுவேஷன்ல இருந்தா கூட நீங்களும் நானும் வணங்குற தேவன் the one who rules over the flood waters. ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார், வீற்றிருக்கிறார். he reigns as king forever. அவர் ராஜா, எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலான அந்த ராஜா என் வாழ்க்கையில இருக்க வரப்போ ரெயின் இன் மீ. நம்ம சொல்லணும், ஆண்டவரே என்னோட வாழ்க்கையிலுக்கும் நீங்க ராஜாவா இருங்க சுவாமி. ரெயின் இன் மீ சாவரன் லார்ட், ரெயின் இன் மீ. என்னோட தாட்ஸ், என்னோட வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க ராஜாவா இருங்க அப்படின்னு சொல்றப்போ லாஸ்ட் வசனம் பாருங்க, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இப்போ ஹாஸ்டல்ல பலன், சத்துவம், ஓடுறதுக்கு வேண்டிய சத்துவம், நம்ம காரியங்கள் செய்யறதுக்கான பலன் எல்லாத்தையும் தந்து he will bless his people with peace. So it's our choice. அவரோட கொடைக்குள்ள வந்து அவருக்கு நம்மளோட வாழ்க்கைய, நம்மளோட சரீரத்தை ஜீவனுள்ள பலியா, ஜீவ பலியா நம்ம அர்ப்பணிக்கிறப்போ he takes over. அவர் நம்மள he takes over and he reigns over us. இந்த காலவேளையில எப்படியான ஒரு ஃப்ளட் வாட்டர் மாதிரி சுச்சுவேஷன் என் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட பரவாயில்ல சுவாமி, ரெயின் இன் மீ, ரெயின் இன் மீ. உம்முடைய சமாதானம், உம்முடைய பலன், உம்முடைய சத்துவம், உம்முடைய ஃபேவர் like be upon me. and நம்மளோட வாழ்க்கையும் அப்பதான் ஆண்டவர் கேட்கிற, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுற ஒரு பிளசன்ட் சாக்ரிஃபைஸா, அவர் ஸ்மெல் பண்ற ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங் அரோமா வர மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போமாக. தேவன் தாமே கிறிஸ்தவங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ சிஸ்டர்.